தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let there be glory to the holy name of God. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am thanking God for this blessed day. தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மளை தேவன் அறிந்திருக்கிறார். God has known us even before we are created in the mother's womb. தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்படும் போது அவருடைய கண்கள் நம்மளை கண்டதா இருக்கிறது. God's eyes has seen us when we are created in the mother's womb. அவருடைய கண்கள் நம்மளை கண்டதா இருந்ததினாலே கர்த்தர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். Since he saw us with his eyes, he will never leave us alone. அவர் தாயின் கருவிலே நம்மளை அழைத்திருப்பார் என்று இருக்கும்போது எந்த வயதா வந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். Since God called upon to us when we were conceived to our mother, no matter what age you become, he will complete his destiny. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, when you look into the life of Abraham, அவனுடைய தகப்பன் தேராகு அவன் விக்கிரகத்தை சிலைகளை வடிவமைத்து வியாபாரம் பண்ணுகிறவன். His father Terah is a man who is creating idols and selling it for worship. அவன் சிலைகளை செய்து அவன் ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். He is a merchant of statues, idols. அந்த குடும்பத்துல தான் ஆபிரகாம் பிறந்திருக்கிறான். Abraham was born into such a family. அப்ப ஆண்டவருடைய கண்கள் ஆபிரகாம் உருவாக்குறதுக்கு முன்பாக அறிந்திருக்கிறது. God knows Abraham even before his birth. ஆபிரகாம் கருவிலே இருக்கும்போதே கர்த்தருடைய கண்கள் கண்டதா இருந்ததனாலே, since God saw Abraham in his mother's womb, so கர்த்தர் அவனை அருமையாக அழைக்கிறார் ஆண்டவர். God is calling him beautifully. அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை வேறு பிரித்து எடுக்கிறார். He is separating him from that family. அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து எடுக்கிறார். Separating from that lifestyle. அந்த பட்டணத்திலிருந்து அவனை வேறு பிரித்து எடுக்கிறார். Separating from that city. அந்த உலக வாழ்க்கையிலிருந்து தேவன் அவனை பிரித்து எடுக்கிறார். From that life, worldly life. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, Genesis chapter 12 verses 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, now the Lord has said to Abraham, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் get out of your country, from your family, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு from your father's house, புறப்பட்டு get out, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, to a land that I will show you. கர்த்தர் சொன்ன உடனே அப்படியே ஆபிரகாம் கேட்கிறாரு. Abraham obeyed immediately. ஆபிரகாமுக்கு யாருமே ஆண்டவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட சத்தம், இப்படிப்பட்ட வார்த்தை என்று சொல்லி இதுக்கு முன்பாக ஆபிரகாம் ஒருவர் சொல்லி கொடுத்ததே இல்லை, சொல்லவே இல்லை. Abraham doesn't know anything about God. Nobody taught him. முதல் காரியம் ஆபிரகாம் இடத்திலே பார்க்கும்போது கீழ்ப்படிதல். Obedience is the first thing you see in Abraham. அவனுடைய கீழ்ப்படிதல் தான் அவன் எல்லா விதத்திலும் ஒரு உயர்வை உண்டாக்கினது. All his greatness came from obedience. யாருக்கு கீழ்ப்படிந்தான் அவன்? Obedience to தேவனாய் கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். God. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். His words. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே, go to the land that I show. எந்த இடத்துக்கு போகணும், எவ்விடத்துக்கு போகணும், ஏன் போகணும் என்று சொல்லி கேள்வி அவனிடத்தில் இல்லாதபடிக்கு, he did not question where to go, what is that land, what will I do. அவன் மனப்பூர்வமாய் அந்த சத்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தான். அவன் he wholeheartedly surrendered and obeyed to that voice. கர்த்தருடைய சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு யார் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாரு. God will teach faith to people who obeys to his word immediately. நம்மிடத்திலே கீழ்ப்படிதல் காணப்படும் போது கர்த்தர் அடுத்த படியிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருப்பாரு. When you take the first step of obedience, God will teach you all the other steps. இந்த ஆபிரகாம் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இவன் கடந்து போகிறான். இவன் this Abraham, he obeyed to God's word and he acted accordingly. ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு கேள்வியை அவன் கேட்கப்படவில்லை. He did not question God. ஆபிரகாமை குறித்து நன்கு அறிந்தவர்கள் தான் எல்லாருமே. all of us know about Abraham. எல்லாருமே ஆபிரகாம் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நன்கு தெரிந்தவர்கள் தான். every God's believer with Bible knows Abraham's history completely. ஆபிரகாமுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து அவன் முடிவு வாழ்க்கை வரைக்கும் அவன் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அவன் அல்ல தட்டவே இல்லை. from the day of the life to the end of his life, Abraham never disobeyed a single command of God. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிகிறதிலே ஒரு உகந்தவனா இருக்கிறான். முதலாவது, he was the first man to obey completely. இரண்டாவது, அவன் ஒரு கேள்வி கேட்காதபடிக்கு அந்த சத்தத்துக்கு
கீழ்ப்படிந்து கடந்து போகிறான். Second, he did not question but obeyed. தேவனை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கல அவன். Not a single question against God. எனக்கு அருமையா தெய்வ The பிள்ளைகளே, children of God. அவன் மூன்றாவது அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அவன் The third thing is he built an altar. சோ தேவனை எப்படியா தரிசித்தேன் என்று சொல்லி அங்க பலிபீடத்தை கட்டுகிறான். He wants to worship God, so he built an altar. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் Those who obey God's word, தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். they will surrender them. பலிபீட கட்டுவது Building an altar, தன்னுடைய ஆராய்ந்து பார்த்து தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய ஜீவனை மாற்றிக்கொள்வதற்கு அடையாளம். building an altar is a symbolization of knowing oneself and creating a new life to God. அவன் கர்த்தரை தரிசித்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? அப்ப ஆண்டவரிடத்தில் தன்னை முழுமையாக சரண்டர் ஆகிறான். Since he was able to worship God, he surrendered himself completely. அவனுடைய பழைய சுபாவத்தை குணாதிசயத்தை அவன் இடித்து போட்டு ஒரு புதிய பலிபீடத்தை கட்டிக் கொள்கிறான். அவன் He destroyed all his old characters and created a new character and built a new altar. பழைய பலிபீடத்தை அவன் இடித்து விட்டு, அதாவது பழைய பலிபீடம் என்று சொன்னால் அவன் குடும்பத்தில் விக்கிரகத்தோடு கூட தன் தகப்பனோடு கூட மாம்சத்தோடு சுயத்தோடு உலகத்தின் வாழ்க்கையில வாழ்கிறது தான் பழைய பலிபீடமாக. அதை இடித்து போட்டு புதிய பலிபீடம் கீழ்ப்படிதல் தரிசனத்தோடு கூட வாழ்கிறது தான் புதிய பலிபீடத்துக்கு அடையாளம். The old altar symbolizes his father's life, his ways, his old character. Destroying that, the new altar symbolizes his obedience and his way of God. கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்ததனால கர்த்தர் அவன் தரிசனமானாரு. Since he was obedient to God, God presented himself in front of Abraham. கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே நடக்கப்படும் போது அவர் உனக்கு தரிசனமானவராய் இருப்பாரு. God will present himself to you when you obey. ஏன் தரிசனமானவராய் இருக்கிறாரு? Why you should see? உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா அக்கிரமும் பாவங்களும் தேவ சமூகத்திலே தன்னை பலி செலுத்தி தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான். In order to destroy every sin, every kind of misbehavior you happen in your heart, you should first sacrifice yourself. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அவன் தேவன் சொன்னவுடன் அவன் கீழ்ப்படுகிறான். அவன் immediately he obeys. அவன் அப்படியாக தேவனுக்கென்று அவன் தரிசனத்தை காண்கிறான். அவன் He is seeing God. அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். Building an altar. அடுத்தது அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். He worships God. அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். He worships. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக In Psalm it is said, with holiness worship God. இவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். He is worshipping. பலிபீடம் கட்டுகிறவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க. Those who build an altar will worship God. எப்படி தொழுது கொள்ள? பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க. They will worship holy name. நம் ஆராதனைக்கு வருவது எந்த நோக்கத்தோடு வருகிறோம் என்று சொன்னால், What is the purpose of the prayer? தன்னை சுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் போகும்படியாக இருக்கும்படியாக வாழும்படியாகத்தான் நாம் ஆராதனைக்கு வருகிறோம். To purify and to live a holy life, we attend prayers. எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, Dear children of God, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது when you look into the life of இந்த Abraham, ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஒரு அடையாளம், a symbolization of a divine blessing is இவனுடைய கீழ்ப்படிதல் 100% பூரணமாக இருக்கிறது. there was complete obedience. இவன் தேவனை தரிசித்தது அதன்படி நடக்கிறதுக்கு பூரணமாக இருக்கிறது. He was complete in seeing God and walking according to இவன் God. புதிய சிருஷ்டியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறது இவனுக்குள்ள ஒரு நோக்கமா இருக்கிறது. He had a purpose to rebuild himself and to build a new altar. இவன் தன்னை முழுமையா அர்ப்பணித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இவன் கர்த்தரை என்ன செய்கிறான்? முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடுகிறான். இவன் He obeys and surrenders completely, and with that obedience he is seeking God. அப்படி கர்த்தரை இவன் முழு இருதயத்தோடு கூட தேடுகிறவனாய் இருக்கிறதுனாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். God is giving him a divine blessing as a result. உடனே ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தரல. Not immediately. இன்னைக்கு வந்த உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார் என்று சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? சந்தோஷம் அடைகிறாங்க. People are becoming happy saying, if a pastor says you will be blessed today. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பல பஞ்சங்கள், பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள் பட்ட பிறகுதான் தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தராரு. God gave him a blessing after famine, drought and lot of troubles. அவனுடைய கீழ்ப்படிதல் பூரணமாக்கப்பட்ட பிறகுதான் தேவன் தராரு. God is giving after a complete obedience. அந்த தரிசனம் நிறைவேறுகிற பூரணமாக்கப்பட்ட பிறகுதான் தேவன் தருகிறாரு. God is giving it after his
presence is completely அவன் obeyed. முழு இருதயத்தோடு கூட தேடுகிறதை பார்த்தான் தேவன் தருகிறாரு. He is giving only because he is worshiping him with whole heart. எனக்கு அருமையான தேவ Dear பிள்ளைகளே, children of God, இந்த ஆபிரகாம் தன் மனைவியோடு கூட அவன் புறப்பட்டு போகிறாரு. he started his journey with his wife அவர் எகிப்துக்கு கடந்து போகிறாரு. towards Egypt. எகிப்துக்கு சமீபமா கடந்து போகும்போது Towards Egypt when he is அங்கே moving, பஞ்சம் உண்டாகிறது. there was a famine. பஞ்சத்தின் காலத்துல தான் கர்த்தர் அவரை அழைக்கிறாரு. God is calling Abraham during the time of famine. உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உனக்கு எல்லாவற்றையும் உடனே கொடுப்பேன் சொல்லி கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. God did not call him with a blessing. அவனுக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்தாரு. He gave him prophecy. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அப்பவே அந்த நாள்ல அந்த வாரத்தில் அந்த மாசத்திலே கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றவில்லை. God did not let the prophecy come true within a day, week. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் கடந்து போன பிறகுதான் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறான் வாழ்க்கையிலே. The prophecy became truth only after several years. காரணம் என்ன தெரியுங்களா? The reason is அவன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவனாயிருக்கிறான். he was able to redeem that prophecy. வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்து He நடக்கிறவனாயிருந்தான். believed that prophecy. வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்து அவன் தேவனாய் கர்த்தரை பின்பாக நடக்கிறவனாயிருக்கிறான். He believed that prophecy and he walked following God. எனக்கு அருமையான தேவ Dear பிள்ளைகளே, children of God, சோ இவன் ஒரு பஞ்சத்தின் நாட்களில் இவன் கடந்து போகிறான். he was moving into the times of famine. இவன் பஞ்சத்தின் நாட்களில் கூட கர்த்தரை தொழுகிறது அவன் விடவில்லை. He did not stop worshiping God. பஞ்ச காலத்துல கூட அவன் கர்த்தருக்கு பலிபீட செலுத்த கட்டுகிறதை அவன் விடவில்லை. He did not stop building his altar. அந்த பஞ்சத்தின் காலத்துல கூட அவன் தேவனை தரிசிக்கிறதை ஒரு நாள் விடவில்லை. He did not stop God's worship. அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல கூட அவன் கீழ்ப்படிதலை அவன் அப்படியாக குறைத்து கொள்ளவில்லை. கீழ்ப்படிதலோடு கூட காணப்படுகிறான். He did not stop obedience. He was still an obedient person. என் அருமையான தேவ Dear பிள்ளைகளே, children of God, அவன் பலவிதமான நெருக்கத்தின் பாதையில் தான் நடக்கிறான். he அவன் was amid a big trouble. பலவிதமான பாடுகள் வழியே தான் He நடக்கிறான். was அவன் amid a big struggle. பலவிதமான துன்பத்தின் வழியா He நடக்கிறான். was அவன் amid big sorrows. பலவிதமான நிந்தையின் வழியா தான் He நடக்கிறான். was அவன் in the midst of many பலவிதமான struggles. பஞ்சம் பசியோடு தான் நடக்கிறான். He அவன் was in between anger and famine. ஆனாலும் அவன் தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகவே இல்லை. He did not move away from God's அவன் தன் presence. பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகவே இல்லை. Not move away from holy life. தேவனை தொழுது கொள்வதை விட்டு விலகவே இல்லை. Not moving away from worship. அவன் தேவனோடு கூட இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. He did not leave God's faith. அதனால தான் அவனை குறித்து சொல்றாங்க, அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று That சொல்லப்படுகிறது. is why even today he is called the father of faith. அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் In Genesis chapter 15, 6ஆம் வசனத்திலே verses 6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், and he believed in the Lord, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். and he accounted it to him for அவன் righteousness. விசுவாசத்தின் தகப்பன் என்று He was சொல்லப்பட்டிருக்கிறது. the father of faith. அவனுக்குள்ளே முக்கியமான ஒரு ஜீவியம் எது பார்க்கப்படும் போது There was an expectation. கீழ்ப்படிதல், அது ஒரு முக்கியமான ஒரு ஜீவியம். Obedience and important expectation. அவன் தேவ தரிசனத்தை என்றைக்கு பெற்றானோ அந்த தரிசனத்தை அவன் மரண நாள் வரைக்கும் விடாமல் அவன் காத்து கொண்டான் பாருங்க, அது முக்கியமான ஒரு ஜீவியம். Protecting the presence of God is another expectation. அவன் பலிபீடத்தை கட்டுகிறதை அதை புதுப்பித்துக் கொண்டே இருந்தான் பாருங்க. ஆமா, அப்ப அந்த ஜீவியம் அது முக்கியமா இருந்தது. The next expectation is creating a new altar and renewing it அவன் again. கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் பாருங்க. அந்த தொழுகை என்பது அவன் கர்த்தரை தேடுகிறது கடைசி பரியந்த வரைக்கும் அவன் விடாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டுதான் பாருங்க, அது ஒரு முக்கியமான ஒரு ஜீவியமா இருக்கிறது. The fourth expectation is worship, not leaving at any point of time. He worshipped God. அந்த பஞ்ச காலத்திலும் அவன் கர்த்தருக்கு விரோதமா அவன் பேசவில்லை. Even in that famine, he did not speak against God. அந்த பஞ்சத்தின் வழியா நடக்கும்போது கூட அவன் கர்த்தருக்கு விரோதம் முறுமுறுக்கவில்லை. He did not murmur against God. அந்த பஞ்சத்தின் பாதையிலே கடந்து போகும்போது கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு செயல்பாடும் செய்யவில்லை. He did not do any evil thing against God. அவன் செம்மையான ஒரு இதயத்தோடு கூட கர்த்தரோடு கூட நடந்தான். அவன் He had a righteous heart. இது ஒரு முக்கியமான ஒரு ஜீவியமா This இருக்கிறது. is an expectation, having a righteous அதே heart. போலப்படி அவன் விசுவாசத்தில் அவன் நிலைத்திருக்கிறவனா இருக்கிறான். He was strong in his faith. முடிவு வரைந்த பிறகு அவன் விசுவாசம் அசைக்கப்படாத ஒரு விசுவாசமா இருந்தது. His faith was not able to move till the end. அவனுடைய விசுவாசம் அது நீதியாக எண்ணப்பட்டதா இருக்கிறது. His faith was accounted for righteousness. இப்படிப்பட்ட ஜீவியம் அவனுக்குள்ள இருந்ததுனாலே Such a lifestyle. அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was called righteous அவன் ஒரு man. தீர்க்கதரிசி என்று He was சொல்லப்பட்டிருக்கிறது. called a prophet. அவன் ஒரு உத்தமன் என்று He was சொல்லப்பட்டிருக்கிறது. called a true man. அவன் அப்படியாக ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி பெயர் பெறும்படியா இருக்கிறான். He said the God
the son of Abraham, என் அருமையான தேவ the பிள்ளைகளே, children of God, அந்த ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நாம் படிப்போம், தியானிப்போம், கேட்கலாய் இருப்போம். let us read, meditate and listen to the life. ஆனாலும் அவனுடைய சுபாவத்தின்படி, அவன் குணாதிசயப்படி வாழ்வது, கிரியைகளை காண்பிப்பது நம்மிடத்தில் இல்லாம இருக்கும். But still we don't have any actions according to Bible. அவனுக்கு தேவன் சகலவிதமான நன்மைகளை தேவன் தந்தாரு. God gave him all kind of goodness. அவனுக்கு நல்ல ஆடு, மாடு, குதிரைகள், ஒட்டகங்கள் தேவன் தந்தாரு. God gave him cattle, sheep, horse, camel, நல்ல வயல்வெளி இடங்கள் எல்லாம் தேவன் தந்தாரு. cultivatable land. நல்ல அவனை குறித்து அவன் செல்வ சீமான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அவனுக்கு தேவன் தந்தாரு. He was a wealthy rich man. அவன் நல்ல ஒரு வசதியான ஒரு காரியத்துடையவனா இருக்கிறான். He became a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று He சொல்லப்படுகிறது. became a wealthy man. ஆனாலும் அவன் இருதயம் அதன் மேல சார்ந்து இருக்கப்படவில்லை. But his heart was not on money. என் தேவனுடைய பிள்ளைகளே, God's children, ஆபிரகாமுக்கு தேவன் சகல நன்மைகளை தந்திருந்தா கூட, since God gave Abraham all goodness, அவனுடைய இருதயம் தேவன் மேலதான் இருந்தது. his heart was on God. அவனுக்கு தேவன் சகல செல்வங்களை கொடுத்திருந்தாலும் He gave all kind of riches. அவன் விசுவாசத்தின் தகப்பனாதான் இருந்தான். அவன் He was still the father of faith. அவன் விசுவாசத்துக்குரியவனா இருந்தான். அவன் He was a person of faith. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Children of God, உங்களை கர்த்தர் எவ்விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்தப்படும் போது, when God is blessing you in all நீங்கள் possible ways, பெற்றுக்கொண்ட தரிசனத்தை விடவே கூடாது. you should not remove or you should not lose the தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு விலகவே you கூடாது. should not lose the obedience. தேவனை தேடுகிறதை விட்டு விலகவே You should கூடாது. not stop looking for அந்த God. விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகவே கூடாது. You should not move away from the faithful இவனுடைய life. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, When you look into the life of Abraham, ஆபிரகாமை தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிறாரு. God is blessing Abraham. ஆனாலும் தேவன் ஆசீர்வதித்ததை அவன் அந்த நோக்கத்தோடு கூட இல்லை. அவன் He was not in the mindset of wealth. என்னை தேவன் நீதிமானா வச்சிருக்கிறாரு, God has kept a righteous என்னை man. தேவன் உத்தமனா வச்சிருக்கிறாரு, God has kept me a holy என்னை man. தேவன் ஒரு தீர்க்கதரிசி God வச்சிருக்கிறாரு, has kept me a prophet. என்னை தேவன் ஒரு விசுவாசத்துக்குரிய தகப்பனா வைத்திருக்கிறார் God என்கிற has kept me the father of the faithful. அந்த சிந்தையோடு கூட தான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான் அவன். God had that thought. என் அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God, தேவனுக்கு எவ்வளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், the extent to which we obey, தேவனுடைய சத்தத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், the extent to which we create ஒரு obedience. தரிசனத்தோடு கூட வாழ்கிறோமா, Are we living with God's தேவ presence? சித்தத்தின்படி வாழ்கிறோமா, Are we working on living according to தேவ God's will? நோக்கத்தின்படி வாழ்கிறோமா, Are we doing God's purpose? தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்கிறோமா, Are we according to His plan? ஆம், நாம் எந்த அளவுக்கு பலிபடுத்த கட்டுள்ளா இருக்கிறோம். How good are we building new altars? பழைய மனுஷனை கழிச்சு புதிய மனுஷனுடைய தரித்து கொண்டவளா எந்த அளவுக்கு காணப்படுகிறோம். Are we wearing out the old man and wearing the new person? நாளுக்கு நாள் நாம் எந்த அளவுக்கு புதிய சிருஷ்டியா மாறிக்கொண்டு இருக்கிறோம். How good are we becoming a renewed salvation? நாளுக்கு நாம் புதிய ஒரு புதிய ஒரு கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா? Are we building a new altar every day? நாளுக்கு நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதா? Is our life changing because of பலிபீடம் this? கட்டுவது என்ன என்று சொன்னால், What is building an altar உன்னை means? அனுதினமும் உன்னை பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறாயா? Every moment are you sacrificing? அனுதினமும் உன்னை மாற்றிக்கொண்டே Are இருக்கிறாயா? you changing? உனக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாயிக்கொண்டே Is இருக்கிறதா? change happening? நீ ஒரு புது சிருஷ்டியா மாறிக்கொண்டே Are you இருக்கிறாயா? becoming a new creature? இப்படி இருக்கும்போது கர்த்தரை தொழுது கொள்வதை நீ விட மாட்டாய். If you are such a person, you will not stop worshiping கர்த்தரை God. எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பாய். You will worship God every time. எப்போது கர்த்தரை பாடி அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பாய். You will sing to Him. எப்போது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாய். You will always worship Him. எப்போது கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாய். You will always praise Him. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் Do not worry about anything. எல்லாவற்றையும் And everything ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட with praise and prayer, விண்ணப்பத்தோடு கூட queries, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. let the God know. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. This happened in the life of அவன் Abraham. ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. He did not worry about anything. ஆம், யார் என்ன கூப்பிட்டாங்க, யார் என்ன அழைச்சாங்கன்னு சொல்லி அவன் கவலைப்படவில்லை. He did not worry about who called அழைத்த him. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறாரு. The God who called is என்ன truthful. அழைக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவரு He is a truthful God. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். He never changes. அவரால் மறக்கப்படுவதே இல்லை We are not forgotten. என்ற விசுவாசத்தோடு கூட அவரை பின்பற்றி கடந்து போனான். With that faith, he followed him. அவன் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தான்
அவன் தெரியப்படுத்தினான். அவன் He said everything to God. அவன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதிலே, He praised God. அவன் ஜெபம் பண்ணுகிறதிலே, He prayed to God. அவன் துதிக்கிறதிலே, He praised, கர்த்தரை ஆராதிக்கிறதிலே worshipping. அவன் முதன்மையாய் காணப்படுகிறான். He was the first to do அவனுக்கு that. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. God is giving a promise. 75 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தம் He is கொடுக்கிறாரு. giving a promise in உனக்கு 75 ஒரு years ஆண் old. பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி I will give you a son. அவன் 25 வருஷம் காத்திருக்கிறான். அவன் He waited 25 தேவன் years. உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தான அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு காத்திருக்கப்படும் போது பின்பு நடக்கிற சம்பவமான நமக்கு ஒரு சமாதானத்துக்குரியதா இருக்கும். If you wait for the prophecy to be delivered, you will have a peaceful delivery. 25 வருஷமாக இவன் He காத்திருக்கிறான். waited 25 years. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of இவன் God, இருதயம் காத்திருக்கிறது தேவன் பார்த்து God seeing you wait. அவனுக்கு கர்த்தர் நன்மையானதை கர்த்தர் செய்கிறாரு. God is doing goodness to him. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு. God is giving his prophecy. அவனுக்கு பிள்ளை கொடுத்தது மாத்திரமல்ல, Not just giving him children. அந்த பிள்ளை எனக்கே கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது அப்படியே கொடுக்கிறான். அவன் When God demanded, give me your son, he will obey. அந்த பிள்ளை வளர்ந்து அவனை மோரிபா என்கிற மலைக்கு கொண்டு போய் அங்க என்ன செய்யறான், பலி செலுத்தும்படியா கொண்டு போகிறான். He was growing the child into a man and he took him to be sacrificed in the mount of Moriah. இவனுடைய கீழ்ப்படிதல், இவனுடைய தரிசனம், இவனுடைய பலிபீடம் கட்டுது, இவன் தொழுது கொள்ளுகிறது. ஆம், அப்படியாக இவன் மனைவி இருந்ததுக்கு மாத்திரமல்ல, இவன் பிள்ளை பெற்ற பிறகும் அதே ஜீவித்தில் அதே சுபாவத்தில் இவன் காணப்படுகிறான். Abraham was a man of faith. He was obedient. He built an altar. Not before the son, even after God gave him a son, he was the same man. அழைக்கும் போது தேவன் எந்த சுபாவத்திலே இவன் மாற்றப்பட்டானோ அதே போல மரிக்கிற வரைக்கும் அந்த சுபாவத்தில் இவன் இருந்தான். இவன் Abraham had the same character till the end of his life, the same character which he had when God called him. அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is the father of faith. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், Genesis chapter 17, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, verses 1, when you read it, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறாரு. walk before me and be blameless. இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றார் ஆண்டவர், God is saying to this நீ Abraham, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. walk before me and be blameless. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, அப்போ 99 வயதான போது when he was 99 years old, கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, God came into the presence of நான் Abraham. சர்வ வல்லமையுள்ள தேவன், I am the Almighty நீ God. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. Walk before me and be blameless. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, ஆண்டவர் 75 வயசிலே இவனுக்கு அப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். God gave a prophecy at the age of 75. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, 99 வயதாகப்படும் போது, when he was 99 years So, old, நீ எனக்கு முன்பாக இன்னும் உத்தமனாய் நட என்று சொல்லி he பார்க்கிறார். said, be blameless and walk before me. இன்னும் எனக்கு உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். Walk before me and be blameless. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, சோ இந்த ஆபிரகாம் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கிறான். he was a pleasant man in the eyes of God in all ways. உன்னதமான ஜீவியம் இவனிடத்திலே He காணப்படுகிறது. had a divine life. இவனுக்குள்ள உத்தமமான ஜீவியம் காணப்படுகிறது. He had a holy life. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான். He was the father of faith. இந்த ஆபிரகாம் உத்தமத்துக்கு ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். He was blameless. இந்த ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ளுகிறதில் உகந்தவனாய் He இருக்கிறான். was perfect in worship. இந்த ஆபிரகாம் தன்னை தேவனிடத்திலே பலி செலுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்குரிய உகந்தவனாய் He காணப்படுகிறான். was ready to sacrifice himself as an offering to God. இந்த ஆபிரகாம் தரிசனத்தோடு கூட தேவ சித்தத்தில் நடக்கிறவனாய் இருக்கிறான். He had all the visions of God and he walked with God. இந்த ஆபிரகாம் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் He was இருக்கிறான். obedient in all ways. இந்த ஆபிரகாம் தேவனாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறான். He was pleasant in the eyes of God. நீங்கள் ஆபிரகாமை குறித்து படிக்கிறது பெருசல்ல. It is not a good thing just to read about Abraham. ஆபிரகாமை குறித்து மற்றவர்கள் சொல்வது பெருசல்ல. It's not great to say about Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குரிய தகப்பன் என்கிற ஜீவித்திலே அவன் வாழ்ந்தது போல நாமளும் இந்த கடைசி காலகட்டத்திலே விசுவாசத்திலே வாழ்ந்து ஜீவிக்கப்பட வேண்டும். We should live like Abraham, the father of faith, in the last days. ஆபிரகாம் எல்லாத்துக்கும் விசுவாசத்தை காண்பித்தான். He showed his faith in everything. ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் விசுவாசத்தை அவன் காண்பித்தவனாய் He இருந்தான். showed faith in everything. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா வித விசுவாசத்தை காண்பிக்கப்பட வேண்டும். We should show faith. நம்ம எல்லா காரியங்களுக்கும் விசுவாசத்தோடு இருக்கப்பட We வேண்டும். should be faithful. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். If you believe, you will see his grace. விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்.
If you believe, everything will happen. விசுவாசத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகள் நாம் வேதத்தில் அநேக இடங்களை பார்க்க முடியும். We see lot of prophecies based on faith. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, dear youth, எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children listening to this, ஆபிரகாமை போல எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். be faithful and obedient in everything like Abraham. ஆபிரகாம் போல தரிசனத்தோடு தேவ சித்தத்தின்படி வாழுங்கள். Live according to the will of God like Abraham. ஆபிரகாம் போல தன்னை பலி செலுத்தி தன்னை அறிக்கையிட்டு தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த வாழ்க்கையில வாழுங்கள். Repent and offer yourself like Abraham. ஆபிரகாம் போல எப்போது கர்த்தரை தொழுது கொள்கிற ஜீவிதத்தில் காணப்படுங்கள். Worship God like Abraham. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தது போல கடைசி வரைந்த அந்த விசுவாசம் நிலைத்திருந்து ஒரு விசுவாச தகப்பனானது போல நாமும் எல்லாவற்றில் விசுவாசத்தில் வாழ்ந்து ஜெயமெடுக்க நமக்கு கர்த்தர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். God gives us the grace to live the life of faith like the faith of father. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, ஆபிரகாம் மாத்திரம் அந்த பேர் அல்ல, it is not mentioned only for Abraham. அவன் விசுவாசித்தான் அவன் நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லி His righteousness was accounted. அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, Only Abraham is not the father of faith. நாமளும் எல்லா விதத்திலும் விசுவாசத்தோடு இருக்கும்போது, Even if we are faithful in everything, நாமளும் எல்லாத்திலும் விசுவாசத்தில் காணப்படும் போது, if we are faithful in everything, நமக்கு அது நீதியா எண்ணப்படும்படியா it இருக்கும். will be accounted as righteousness for us. நமக்கும் ஒரு சாட்சி உண்டாகும்படியா தேவன் There will be a testimony on us. எனக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, Dear brothers and sisters, எனக்கு அருமையான சபையாரே, dear believers, எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, dear ministers and dear எனக்கு preachers, அருமையான வாலிப பிள்ளைகளே, dear young men and women, எல்லா விதத்திலும் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். be faithful in everything. எல்லா விதத்திலும் விசுவாசத்திலே நீங்கள் காணப்படுங்கள். Be strong in faith. விசுவாசத்தின் ஜீவித்திலே நிலைத்திருங்கள். Be strong in the life of faithfulness. ஒரு பலவீனம் வந்தா கூட விசுவாசத்தை காண்பீங்கள். Even if you are weak, show your faith. ஒரு கஷ்டம் வந்தா கூட விசுவாசத்தை காண்பீங்கள். Even if you are in trouble, show faith. சோ ஜெபித்து விட்ட பிறகு அந்த ஜெபத்தை நீங்க சந்தேகத்தோடு கூட இராதபடிக்கு அவிசுவாசம் இராதபடி விசுவாசத்தோடு இருங்கள். You have a prayer and be faithful that the prayer is listened. ஆமான், விசுவாசத்திலே வளர்ந்தவர்களை குறித்து சிலர் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We can look into people who was grown in faith inside the Bible. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children, அன்னாள் கூட விசுவாசித்து தேவ சமூகத்தில் அவள் வெகு நேரமா காத்திருந்தாங்க. and believed in Jesus Christ and she was in the presence. அப்ப அந்த அன்னாள் தேவ சமூகத்தில் வெகு நேரமாக விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தின் ஜெபத்தோடு காத்திருந்ததனால கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவன் தந்தார். And was able to receive a boy child as a gift from God for the faith she showed to him. அதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், if you want the things to happen that you want to happen, உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று if you சொன்னால், want few things to happen in your life, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானது செய்ய வேண்டும் என்று சொன்னால், if you want God to do great miracles in your life, உன் வாழ்க்கையிலே பஞ்சம் மாற்றி தேவனாய் கர்த்தர் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும் என்று if சொன்னார், God wants to create a blessing out of famine, உன் விசுவாசம் ஒரு 100% இருக்க வேண்டும். your faith should be 100%. ஆண்டவர் கடுகளு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். God said a mountain can be moved if you have a belief of mustard. கடுகளுக்கு விசுவாசம் என்று சொல்றாரு. A faith the size of mustard. அவர் சின்ன ஒரு பொருளை அவர் எடுத்து காமிச்சு சொல்றாரே அப்படின்னு நினைக்கிறோமோ? We think he is comparing a small thing. நீங்கள் அந்த கடுகை எடுத்து நீங்கள் நன்றாக நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். If you observe the mustard, அந்த கடுகு அவ்வளவு நைஸா இருக்கும். it will be smooth. அந்த கடுகுல எந்த ஒரு ஓட்டை இருக்காது. There will be no holes. அந்த கடுகு எந்த நசுங்கி இருக்காது. It will not be shapeless. அந்த கடுகு எப்பக்கம் உருட்டுனாலும் ஒரே சரிசமமா தான் It இருக்கும். will be perfect in shape in every direction. அந்த கடுகு எல்லா பதார்த்தத்துக்கும் யூஸ் ஆகிறது. It will be used in all the dishes. அது சிறியதுதான் அது. It is small. ஆண்டவரிடத்திலே நம்ம ஆண்டவரை நீங்கள் பெருக நாங்க சிறுக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். You should surrender yourself to God to say you are great, I am small. ஆமா, நான் ஆண்டவரை சிறியவன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க God, I வேண்டும். am a small man. நான் எளிமையும் சிறுமியுமானவன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். God, I am a humble and small நான் man. ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். God, I am nothing. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, The children of God, உன்னுடைய ஜீவியத்தை ஒரு சிறு கடுகு போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். you should change your life into a mustard. உன்னை அங்க பெருமையா ஆக்கி கொள்ளக்கூடாது. You should not have pride. உன்னை அங்க மேட்டிமையாக்கி கொள்ளக்கூடாது. You should not have pride. உன்னை அங்க என்னால எல்லாம் சாதிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் என்று சொல்லி அந்த எண்ணம் தாட்டு இருக்கக்கூடாது. You should not have a thought that you are capable. ஆண்டவரே, என்னால ஒண்ணு தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டும். You should say, God, I am not worthy. ஆண்டவரே, நான் சிறுக என்று சொல்ல வேண்டும். I am small. ஆண்டவரே, நான் சிறுமை எளிமை
எளிமையானவன் சொல்ல I am வேண்டும். humble and small, my ஆண்டவரே Father. நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்ல வேண்டும். My Father, I am not worthy. ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க When you surrender yourself day by So, day, உன்னுடைய விசுவாசம் அது பெரிதாய் காணப்படும். your grace, your faith will be bigger. உன் விசுவாசம் அது பெரிய காரியங்களை செய்யும். Your faith will do greater things. உன்னுடைய விசுவாசம் அது சிறையிருப்பை மாற்றும். Your faith will release you from prison. உன் விசுவாசம் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தா சுகமாக்கும். Your faith will move away every disease. ஆண்டவரை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். First you should believe God. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். You should have faith in His words. அவர் தரிசனத்தை விசுவாசிக்க You வேண்டும். should have faith in His vision. அவரை தொழுது கொள்ளுகிறதில் விசுவாசிக்க You should வேண்டும். have faith in worshiping Him. ஜெபத்திலே தியானத்தில் இருக்கிறதில் விசுவாசிக்க You வேண்டும். should have faith in prayer. அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்க You வேண்டும். should have faith in Bible words. முற்றிலும் அவருடைய பரலோக வாழ்க்கை நீங்கள் விசுவாசிக்கப்பட You வேண்டும். should have faith in His heavenly life. இப்படி எல்லா விதத்திலும் விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கும் போது When you show this in everything, தேவனாய் கர்த்தர் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி உன்னை நிறைவேற்றுவார். God will make it happen according to your faith. உன் விசுவாசம் ஒருபோதும் தோல்வியை கொண்டு வராது. Your faith will not bring failure. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் அது தேவன் மேல் இருக்கிறது. It is on God. நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் அது பரலோக தேவன் மேல் இருக்கிறது. It is on the gods of the heaven. நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் இருக்கிறது. It is based on the Almighty God. நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிறது. It is on the living God. நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த அந்த கர்த்தர் மேல் இருக்கிறது. Our faith is on the creator of the world. ஆமா, நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் இந்த பாவத்தை, இந்த உலகத்தை, சாபத்தை, அப்படியே பாதாளத்தை, மரணத்தை ஜெயித்தவர் மேல் இருக்கிறது. Our faith is on a God who has won the hell, who has won the world, who has won against death அதனால itself. அந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோது தோல்வி காணப்படாது. So people who are in that faith will not have failure. சோதனை வரும் அந்த நேரத்திலே, You will have troubles. ஆனால் அது பொன்னாக விளங்க செய்வாரு. It will glitter like gold. அதை கர்த்தர் மகிமையாக்கி தருவாரு. He will make it into a அதில் ஒரு majesty. உன்னதமான ஆசீர்வாதத்தை He தருவாரு. will turn it into a blessing. அந்த விசுவாசம் அசைக்கப்படும்படியா இருக்கும். Your faith can shake things. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது When Peter was in prison, சபையார் விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. the church prayed with faith. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தாங்க. They prayed with obedience. தரிசனத்தோடு ஜெபித்தாங்க. They prayed with vision. தேவனை விடாப்படியாக இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொண்டு ஜெபித்தாங்க. They worshipped continuously. அவர்கள் தரிசனத்தோடு கூட ஜெபித்தாங்க. They worshipped with vision. விசுவாசத்தோடு கூட ஜெபித்தாங்க. They worshipped with faith. சிறைச்சாலையில் இருந்த பேதுரு கதவுகள் திறந்து வெளியே கர்த்தர் தூதர் கொண்டு வந்து வெளியே விடும்படி கர்த்தர் செய்தார். God made an angel open the doors of the prison and he took Peter out of prison. எனக்கு அருமையான தேவ Dear பிள்ளைகளே, children of God, அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையிலே அவர் தலைக்கீழா தொங்கவிட்டு அவங்களுடைய நிலைமையில் கொடுமையான ஒரு நிலைமையில காணப்படுகிறார்கள். when Paul and Sheila was hanged upside down in prison as a torture, அவர்கள் அந்த சூழ்நிலை கூட in that situation, அவர்கள் பாடி, they sing, அவர்கள் துதித்து, they worship, அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். they pray. அவருடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறது. Their faith was on prayer. சரீரத்தில் பல வேதனை, There was pain in the body. சரீரத்தில் வலி வேதனையோடு கூட இருக்கிறாங்க. There was lot of pain. ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. They prayed with faith. அவருடைய கட்டுகள் கலன்று போகிறது. Their ties were opened. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. All the doors of the prison broke out. தேவனாய் கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். God took them out of prison. யோபு விசுவாசத்தோடு கூட தேவன் மேலே இருக்கிறாரு. Job was having faith on God. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, God seeing that faith, முன்னிலைமை காட்டிலே பின்னிலைமை அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். his future was blessed than his past. அவன் சிநேகிதருக்காக அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தான். அவன் He prayed for his friends. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். God moved away him from prison. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட கடந்து போகிறாரு. Abraham walked with faith. இந்த ஆபிரகாம் யாரை விசுவாசத்தை கடந்து போனாரு? On who he had belief. அவர் பெற்றெடுத்த அவங்களுடைய தகப்பனையும் தாயும் விசுவாசத்தை போல Abraham did not believe in his father and mother. அவர் விட்டு வந்த பட்டணத்தையோ அந்த குடும்பத்தையோ சொந்த பந்தத்தையோ அவர் விசுவாசத்தை போல. Abraham did not believe in city, did not believe in relatives, did not believe in friends. ஏதோ ஆண்டவர் என்ன நல்ல சுகபோகமாக என்ன எல்லா செல்வத்திலே என்ன வளர்த்தி என்ன நடத்துவார் என்று விசுவாசத்தோடு போகல. He did not think God will give me blessing, I am going to walk for a blessing. என்ன ஒரு பெரிய ஆளாக கர்த்தர் என்ன நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்து போகல. Abraham did not believe God going to make me a great man. என்ன உத்தமனாய் இருப்பதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன அழைத்தாரு.
Abraham believed God called me to be a righteous man. ஸோ என்னை ஆண்டவர் அப்படியாக ஒரு நீதிமானா இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தாரு. God called me to be a righteous man. நான் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்து முன்மாதிரி காண்பிக்கும்படியாகத்தான் சாட்சியுள்ள ஜீவித்தை வாழும்படியாக தேவன் என்னை அழைத்தாரு. God called me to become the father of the faith and to have a testimonial life. எனக்கு அருமையான சகோதர Dear சகோதரி, children of God and brothers and sisters, தேவ பிள்ளைகளே, dear sisters, நீங்கள் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are in the last days of life. கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are in troubled times. உபத்திரமான வாழ்க்கை We are in காலகட்டத்தில் a வாழ்ந்து tortureful life. எனக்கு அருமை தேவ பிள்ளைகளே, Dear children, இந்த இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are in a difficult time. நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்கணும். Our faith should be big. நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை அது அசைக்கப்படமுடியா இருக்கணும். Our faith should shake the life. எது இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. Anything, just pray with faith. எது இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்க. Ask God with faith. எது இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் தெரிவிப்படுத்துங்க. Just let the God know with faith. அந்த விசுவாசம் அவிசுவாசமாய் மாறக்கூடாது. It should not become unfaithful. அந்த விசுவாசம் அது தோல்வி கொண்டு வருவதா இருக்கக்கூடாது. It should not bring failure. அந்த விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வர வேண்டும். It should bring success. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் வாழ்வோமாக. We shall live in such a faithful life. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, In Abraham's life, அவனுடைய செம்மையான ஜீவியத்தை பார்க்கும்போது in his righteous life, அவன் முதல் கீழ்ப்படுகிறான். first obedience. அவன் தேவன் எந்த ஒரு கேள்வியும் He கேட்காதபடி did not cross question. அவரை பின்பற்றுகிறான். He followed. சோ இரண்டாவது அவன் தேவ தரிசனத்தோடு கூட இருக்கிறான். He was with presence of God. தேவன் உணர்த்தின உடனே அவன் தன்னை பலிபீடம் கட்டுகிறான். அவன் He once God said he created an அவன் altar. ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் He surrendered himself. அவன் தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிறான். அவன் He truly worshipped God. அவன் விசுவாசத்திலே நிறைந்து காணப்படுகிறான். He was completely filled with faith. அவனுடைய தரித்திரத்தை அவன் பார்க்கவில்லை. He did not see the poverty. அவன் பஞ்சத்தை அவன் He பார்க்கவில்லை. did not see famine. அவன் வனாந்திர வாழ்க்கை அவன் He did பார்க்கவில்லை. not see the desert அவன் life. கூடாரவாசி அவன் He பார்க்கவில்லை. did not see the tent. அவன் நிந்தையை அவன் பார்க்கவில்லை. He did not see his அவன் pain. அவமானத்தை அவன் He பார்க்கவில்லை. did not see his ஓ shame. ஒன்றுமே இல்லை வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அதை பார்க்கவில்லை. He did not see his அவனுடைய emptiness. அவனுடைய நோக்கம் எல்லாம் அவன் சிந்தை எல்லாம் அவனுடைய இருதயம் எல்லாம் தேவன் மேல் தான் விசுவாசமாக இருந்தது. All his thought was only faithful on God. அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஜெயமாக்கி தந்தார். God gave success to him. அந்த ஆபிரகாமை நமக்கு ஒரு முன் அடையாளமாக தேவன் வச்சிருக்கிறாரு. God has kept Abraham as an example for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனா இருக்கிறாரு. Jesus Christ, the chief priest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலரா He இருக்கிறாரு. is the chief apostle. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான நீதிமானா He இருக்கிறாரு. is the chief righteous man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான பரிசுத்தவனா He is இருக்கிறாரு. the chief holy man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான உத்தமனா இருக்கிறாரு. He is the chief blameless. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஒரு பரிசுத்த ஜீவித்து உடையவனா இருக்கிறாரு. He has the chief holy life. அவர் பாவ வாழ்க்கையில் இல்லாதபடி பரிசுத்த வாழ்க்கையில ஜீவித்தவனா இருக்கிறாரு. He is not a man of sin but a man of holiness. அதே தான் அவர் சாயல உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் மனுஷர்களும் அந்த பரிசுத்த வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் பலியானார். Jesus Christ sacrificed himself in the cruise because he wanted us to live such a life. ரத்தம் சிந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். He shed his blood, he died and he resurrected. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். he is almighty God. உன்னை கைவிடவே மாட்டார். He will not leave you. உன்னை விட்டு விலகவே மாட்டார். He will not move away. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். If he has given you a prophecy, he will So make அந்த it happen. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அவர்கள் அதுக்கு பாத்திரமா இருக்கிறாங்களா என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பாரு. God, after giving you prophecy, will see whether you are worthy of the எனக்கு prophecy. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அதான் நிறைவேற்றுவாருன்னு சொல்லி நம்ம சும்மா தன்னுடைய இஷ்டம் போல சுயமாக ஜபிக்காம வேதத்தை வாசிக்காம தியானம் பண்ணாம தொழுது கொள்ளாம கீழ்ப்படியாம இருப்போம் என்று சொன்னா ஒருபோதும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. If you don't pray, if you don't do anything worthy of God, the prophecy given by God will not be happening. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, Dear brothers and sisters, நீ எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். you should be obedient in all ways to God. தேவ தரிசி திட்டத்தோடு சித்தத்தோடு காணப்படுங்கள். You have the will of God. உன்னையே பலி செலுத்துங்கள். Sacrifice yourself. உன்னையே தேவத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். Repent your sins. தேவத்தில் உன்னையே சரண்டராகி கொண்டே இருங்கள். Surrender yourself to God. ஆண்டவரை எந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்வது விடாதீர்கள். Whenever you get time, don't forget to pray. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆவியில் நம்பி ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Whenever you have time,
pray to God, worship God and sing praises to God. ஒருபோது விசுவாசத்தை விட்டு தளராது போவாதீர்கள். Never move down from faith. விசுவாசத்தை விட்டு ஒருபோது விலகாதீர்கள். Don't move away from faith. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, No matter what kind of trouble, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, what kind of problem, எப்படிப்பட்ட பலவீன வியாதி வந்தாலும் சரி, what kind of disease or illness, சந்தோஷமான காரியம் வந்தாலும் சரி, even if it is happy thing, மகிழ்ச்சியான காரியமா இருந்தாலும் even சரி, if it is joyful thing, ஓ ஆண்டவர் பதில் கொடுத்த நேரமா இருந்தாலும் சரி, even if the answering time, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதா இருந்தாலும் சரி, even if he is taking you up, ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகவே விலகாதீங்க. never move away from the faith of அந்த God. மகிமை விட்டு விலக விலகாதீங்க. Don't move away from his அந்த majestic பிரசன்னத்தை விட்டு praise. விலக Don't விலகாதீங்க. move away from his presence. ஓ கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருப்பார். God will be glorified. உன்னை மறுரூபப்படுத்துகிறவராயிருப்பார். He will renew you. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, நீங்கள் நானும் you and me, ஆபேலை போலே like Abel, முதன்மையானவர்களா இருக்கப்பட வேண்டும். you should be the firstborn. ஆபேல் முதலாவது அங்கீகரிக்கப்பட்டது போல Like how Abel was accepted as the நம்முடைய first, ஜீவியங்கள் அங்கீகரிக்கப்பட our வேண்டும். life should be accepted. ஏனோக்கு தேவனோடு கூட எல்லா நாளும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். Enoch was walking with God every day. எல்லா சமயத்திலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். All the time, அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்க we should வேண்டும். have that life. நோவாஹா Noah, சோ பாவ நிறைந்த உலகத்துல தான் அவர் வாழ்கிறாரு. he was living in a sinful place. அக்கிரமம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறாரு. He was in an evil place. ஆனால் அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் நீதிமானும் அவன் உத்தமனுமாய் ஜீவிக்கிறான். In all his generations, he was righteous and blameless. அவன் கர்த்தருடைய கிருபையோடு கூட இருக்கிறான். அவன் He was with God's grace. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த உடனே கீழ்ப்படிந்து வருகிறான். Abraham obeyed immediately to God. தேவ தரிசனத்தை பார்க்கிறான். He saw God's vision. ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். He built an altar. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். He worshipped God. அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது. His faith was accounted as righteousness. இந்த ஜீவியம் தான் அவனை உயர்வுக்கு கொண்டு வந்தது. This life made him great. இந்த ஜீவியம் தான் அவனை எல்லா விதத்திலும் நன்மை உண்டாக்குனது. This created goodness. ஆனா உலக ஆசீர்வாதத்துக்கு அவன் ஒருபோது சிந்தையோ இருதயத்தை அவன் இடம் கொடுக்கவில்லை. He did not give his heart into the worldly blessings. ஆண்டவர் உலகத்தில் எனக்கு எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் இப்படி வேலையாட்கள் இப்படி நிலமுலங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி ஆண்டவரை அவன் மறுதலித்து விட்டு அப்படி சாரவில்லை. He did not fall for the riches of the world. He had camels, gold, everything, but he did not move away from God. ஆண்டவரை விட்டு அவன் ஒரு நாளும் மறுதலிக்கவில்லை. He did not get away from God. ஆண்டவரை விட்டு ஒருபோதும் அவன் விலகி He போகவில்லை. did not move away from God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, நீ ஆண்டவரை விட்டு ஒருபோது விலகி போகாதீங்க. you do not move away from ஒரு God. நாள் பின்மாற்றத்துக்குள்ள இராதீங்க. Do not go back. ஒருபோது சோர்ந்து போவாதீங்க. Don't be tired. ஒருபோது மனத்தை வண்டு போவாதீங்க. Don't lose your heart. ஒருபோது கர்த்தரை விட்டு விலகாமல் காணப்படுங்க. Don't ever be away from God. ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க. Pray with faith in God's presence. விசுவாசத்தோடு வேத சத்தியத்தை தியானிங்கள், கேளுங்கள், படியுங்கள். Meditate the word of God with faith. விசுவாசத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆராதனை செலுத்துங்கள். கர்த்தர் மகிமை நடத்துவார். God will make glorify your life if you pray him, if you worship him with faith. கர்த்தர் தாமே இந்த வேத சத்தியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. The Almighty Lord shall bless this word of God to us. Amen. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us pray and praise for God.